ரொம்ப சீக்கிரம் பாதிக்கிறாங்க. ஒரு வயசானவங்க தானே அப்படின்னு நம்பியே போக முடியல. ஆனா ஆட்சியில எந்த ஆட்சியில முடிவு எடுப்பாங்கன்னே தெரியல. ஆனா விஜய் தான் வந்திருக்காங்க. ஆனா விஜய் தான் கரெக்டா எடுப்பாங்களா என்னன்னு இந்த 5 வருஷத்துக்கு கேரண்டி கிடையாது. தாய்மாமன் திட்டம்லாம் சொன்னாங்களா மேடம்? அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறுமா? வாய்ப்பு இருக்காது. எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? கஜானாவே சுரண்டி கிடக்குங்கிறாங்க. எங்க இருந்து வாய்ப்பு இருக்கு? அப்ப விஜய் சம்பாரிச்ச காசை வச்சு செய்யறாங்களா? இதுல 2500 ரூபா மாசம் மகளிர் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் குடுக்கறதுக்கே வருமானம் பத்தலைங்கிறாங்க தமிழ்நாட்டுல. 2500 ரூபாய் எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்புறம் தாய்மாமன் திட்டம் வந்திருக்கு. தாய்மாமன் திட்டத்துக்கு இப்ப வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு சொன்னா ஒரு 10,000 குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சுங்க. அவங்களுக்கு எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்ப கல்யாணம் சீரு அப்ப அதெல்லாம் எங்க இருந்து கொடுப்பாங்க? கஜானோட காசு எங்க இருந்து கொடுப்பாங்க? 2500 ரூபாய் கொடுக்க முடியல. அப்ப அதெல்லாம் எப்படி செய்வாங்க? அதெல்லாம் செய்ய வேணாம். மகளிருக்கு சின்ன பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதே ஆட்சி தொடரலாமா இல்ல மாறலாம்னு நினைக்கிறீங்களா மேடம்? அது கேரண்டி கிடையாது சார். கேரண்டி கிடையாது. இப்ப எப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் சொல்ல முடியும். இந்த 5 வருஷம் இவர் தான் கண்டிப்பா ஆட்சி செய்யணும். இந்த 5 வருஷம் இவர் தான் செய்யணும். இதுக்கு அப்புறம் தான் நாங்க அடுத்தது முடிவு எடுப்போம்.